மக்களே, வாங்க சூப்பரான சிக்கன் கீமா சிம்பிள் அண்ட் ஈஸியாக என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் இது கூடவே நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூடவே நான் இன்றைக்கி தக்காளி ஒரு பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 LB சிக்கன் கீமா தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு பாதி தக்காளி போதும். இப்போ தக்காளி நல்லா லைட்டாக வதங்கினதும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கீமாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சக்தி இது சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே சக்தி இது கரம் மசாலா கொஞ்சம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து சிக்கன் கீமா ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுடுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட சுட சுட இட்லி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கீமாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லியை சூப்பராக தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் சிக்கன் கீமா என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சிக்கன் கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய்.